சீர்காழி அரசு மருத்துவமனையில் காலையில் அடிப்பட்ட நிலையில் ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆள் இல்லாமல் அவங்கவுங்களே வந்து பேஷண்ட்டே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகிற அவ்வளோ நிலை. அரசு மருத்துவமனையில தனக்குத்தானே ஒரு நோயாளி கட்டு போட்டுக்கிட்டதா சொல்லி ஒரு வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சுத்துவட்டார பகுதியிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்துட்டு போறாங்க. இந்த நிலையில தான் கால்ல அடிபட்டு சிகிச்சைக்காக வந்த நபர் மருத்துவமனையில மருத்துவர் மற்றும் செவிலியர் இல்லாததால தனக்கு தானே கட்டு போட்டுக்கிட்டு போனதா கூறப்படுது. இது தொடர்பான ஒரு வீடியோ தான் இப்ப வெளியாகி இருக்கு. இப்படி ஒரு வீடியோ வெளியாகி இப்போ பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற தெளிவான விளக்கத்தை மருத்துவமனை சார்பில் தலைமை மருத்துவர் அருண் ராஜ்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, அங்க தனக்கு தானே கட்டு போட்டுக்கிட்ட அந்த நபர் நேரடியா ஓபி சீட் வாங்காம மருத்துவரை சந்திக்காம அவரா தானா வந்து அங்க கட்டு போட்டுக்கிட்டதா அவர் சொல்லியிருந்திருக்காரு. இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய கேமரால பதிவாகி இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் மருத்துவரும் செவிலியரும் அந்த நேரத்துல பணியில இருந்ததாகவும், ஆனா அவர் வந்தப்போ அறையில அவங்க இல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதன் காரணமா பணியில இருந்தவங்களுக்கு மெமோவும் வழங்கப்பட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருந்திருக்காரு.